கர்த்தாதி கர்த்தா மகிமை. அல்லேலூயா. இயேசு சர்வ வல்லவர் மகிமை. அல்லேலூயா. இயேசு சர்வ வல்லவர் மகிமை. அல்லேலூயா. ராஜா கர்த்தாதி கர்த்தா மகிமை. அல்லேலூயா. ராஜா கர்த்தாதி கர்த்தா மகிமை. அல்லேலூயா. இயேசு நித்தியமானவர் மகிமை. அல்லேலூயா. இயேசு நித்தியமானவர் மகிமை. அல்லேலூயா. ராஜா கர்த்தாதி கர்த்தா மகிமை. அல்லேலூயா. ராஜா கர்த்தாதி கர்த்தா மகிமை. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்த ஜெபம். இயேசு இங்கே உட்கார்ந்திருப்பதை பார். கலிலேயாவில் உள்ள ஒரு மலையில் இந்த ஜனங்கள் எல்லோருக்கும் அவர் கற்பித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ரொம்ப பக்கத்தில் உட்கார்ந்திருப்பவர்களை அவருடைய சீசர்கள். இவர்களில் 12 பேரை தம்முடைய அப்போஸ்தலராக தேர்ந்தெடுக்கிறார். இந்த அப்போஸ்தலர்கள் இயேசுவின் முக்கிய சீசர்கள். இவர்களுடைய பெயர்கள் உனக்கு தெரியுமா? அங்கே சீமோன் பேதுருவும் அவருடைய சகோதரன் அந்திரேயாவும் இருக்கிறார்கள். யாக்கோபும் யோவானும் கூட அங்கே இருக்கிறார்கள். இவர்களும் சகோதரர்கள்தான். மற்றொரு அப்போஸ்தலனுக்கு யாக்கோபு என்று பெயர். சீமோன் என்று இன்னொருவர் இருக்கிறார். யூதாஸ் என்ற பெயரில் 2 அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் ஒருவர் யூதாஸ் காரியோத் என்றும் இன்னொருவர் ததேயு என்றும் அழைக்கப்படுகிறார். பிலிப்பு, நாத்தான்வேல், பர்த்தலமேயு என்று பெயர். மத்தேயு, தோமா ஆகியோரும் இருக்கிறார்கள். சமாரியாவில் இருந்து திரும்பி வந்த பிறகு இயேசு முதல் தடவையாக பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அந்த ராஜ்யம் என்னவென்று உனக்கு தெரியுமா? அது தேவனுடைய உண்மையான அரசாங்கம். இயேசுவே அதன் ராஜா. அவர் பரலோகத்தில் இருந்து ஆட்சி செய்து பூமிக்கு சமாதானத்தை கொண்டு வருவார். அந்த ராஜ்யத்தை பற்றி தான் இயேசு இங்கே ஜனங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். அதோடு ஜெபிக்க வேண்டிய விதத்தை பற்றியும் விளக்குகிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்த பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்று ஜெபிக்கும்படி சொல்கிறார். இதை கர்த்தருடைய ஜெபம் என்றும் பலர் அழைக்கிறார்கள். வேறு சிலரோ பரமண்டல ஜெபம் என்றும் அழைக்கிறார்கள். இந்த முழு ஜெபத்தையும் உன்னால் சொல்ல முடியுமா? ஒருவரை ஒருவர் எப்படி நடத்த வேண்டும் என்றும் கூட ஜனங்களுக்கு இயேசு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதையே நீ அவர்களுக்கு செய் என்று அவர் சொல்லுகிறார். மற்றவர்கள் உன்னை அன்பாக நடத்தும் போது நீ சந்தோஷப்படுவாய் அல்லவா? அதனால் நாமும் மற்றவர்களை அன்பாக நடத்த வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். பூமியில் எல்லோரும் இப்படி அன்பாக நடந்து கொள்ளும் பொழுது எவ்வளவு அருமையாக இருக்கும் இல்லையா? ஆமென்.